ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே இது தெரியும். இந்த வீடியோ எதுக்குன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கீங்க. நானுமே செக் பண்ணேன், பிகாம் பிபிஏக்கு அப்லோட் பண்ணுறாங்க. பட் ஆனால் பிஏ பிஎஸ்சி எம்எஸ்சி அதேமாதிரி எம்ஏ இந்த கோர்ஸுக்கு யாருமே அப்லோட் பண்ணுறது இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின். உங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரும் உங்கள் சிலபஸையும் வச்சு பார்த்தா அதில் 4 இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க இருக்குது. ஒரு யூனிட்டில் அதே தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. சில யூனிட்ல 2 இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க இருக்குது. இப்போ நீங்கள் எல்லா கொஷினும் படித்து எழுதுறதுக்கும் அதேமாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின் எதுவோ அதை மட்டும் படிச்சுட்டு அந்த கொஷின் கண்டிப்பாக வந்துடும். அதை எழுதுறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க எது ரொம்ப ஈஸின்னு. எல்லா கொஷினும் படித்து அதில் எந்த கொஷின் கேட்பாங்கன்னு தெரியாமல் அதை அட்டன் பண்ணுறதுக்கும், எது இம்பார்ட்டன்ட் கொஷினோ எந்த கொஷின் கேட்பாங்களோ அதை அட்டன் பண்ணுறதுக்கும் டிஃபரெண்ட் நிறையவே இருக்கு. ஓகே, நான் உங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். உங்க சப்ஜெக்ட் நேமையும் சப்ஜெக்ட் கோடையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த கமெண்ட் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பின் பண்ணிட்டு அதுக்கே நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். அதுமே உங்களுக்கு தனியா பிளேலிஸ்ட்டுமே கிரியேட் பண்ணிடுறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பேப்பர் வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கு, நான் அது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப நீங்க எந்த அளவுக்கு படிக்கணும்னு நீங்களே பாத்துங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எல்லாம் எழுதிட்டு தான் வந்திருப்பீங்க. நீங்க எல்லா கொஸ்டினும் படிக்க போவீங்களா இல்ல எது இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினோ அதை மட்டும் படிக்க போவீங்களா? ஒன்ஸ் அகைன் கமெண்ட் செக்ஷன்ல உங்க சப்ஜெக்ட் நேமையும் சப்ஜெக்ட் கோடையும் சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் எந்த சப்ஜெக்ட்னு. யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட் அதிக போய் கேட்டிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான வீடியோவும் நான் டக்குன்னு அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க கமெண்ட் பண்ணி கேட்டீங்க, இப்போ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். அதுவே உங்க சிலபஸை பார்த்தேன், நான் சொல்ல வந்துட்டேன் மேக்ஸுக்காக ரொம்ப டஃப்னு நினைச்சிட்டீங்க. அதுல சில கொஸ்டினுங்க நீங்க கால்குலேட்டர்ல போட்டாலே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வரும். இதெல்லாம் டீட்டெயிலா எப்படி நான் ட்ரிக்ஸை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். உங்க சப்ஜெக்ட் நேமையும் சப்ஜெக்ட் கோடையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.